Welcome to SN Electronics friends. இந்த வீடியோவில் bassoon Remotekit version 2.0 பற்றி பார்ப்போம். மார்க்கெட்டில் கடைக்கு ஸ்பேர் வாங்கலான்னு போகும்போது இந்த கிட்டு வந்து பார்த்தேன். இதுலேயே USB இன்பில்ட் ப்ளூடூத் இன்பில்ட்டோடு இருந்தது. எக்ஸ்ட்ரா சப்பும் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் ஃபியூடெக் டீகோடர், DSP கிட்டு, ரெஸ்ட் பாக்ஸ் இதெல்லாமே மெர்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதனால் இந்த போர்டு வாங்கிட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தேன். அதை அப்படியே காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி கிட்ட எதுக்காக சூஸ் பண்ணி வாங்கினேன் அப்படின்னா, கிளாஸ் டியில் 3110 ஒரு 5 சேனல், 3118 ஒரு சப்வூஃபருக்கு மட்டும் ஒரு சேனல் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு 5.1 ஆம்ப் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ஒரு கேபினெட்டில் வந்து போட்டு அப்படியே கிடந்துச்சு. இப்போ அதுக்கு வந்து 3 amps 24 volt SMPS அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ தான் கொஞ்சம் ஒர்க் அப்படியே ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போ அதுக்கு வந்து இந்த ரிமோட் கிட் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா சின்ன கேபினெட்டில் போடுற அப்படியே அந்த கேபினெட்டு காட்டுறேன். இப்போ இந்த போர்டை பார்ப்போம். இதான் மெயின் கண்ட்ரோல் யூனிட்னே சொல்லலாம். இதில் வந்து அதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க DSP கிட் FT003 ரெஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு. அப்புறம் அதுக்குமே வந்து ஜம்பர் கொடுத்துருக்குறாங்க, மூணுமே மென்ஷன் பண்ணி. அதில் ஜம்பர் மாற்றி போடும்போது அந்த கிட்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி யூசேஜ் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ரிமோட் கிட்ட பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, கொஞ்சம் கெயின் வால்யூம் வந்து லோவாக இருக்கும் எல்லா ரிமோட் கிட்லேயுமே. இந்த கிட்டில் எப்படி இருக்குதுன்னு தெரியல, யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கிட்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் MKடெக்குன்னு நம்ம நண்பர் ஒருத்தர் கிட்டு போட்டுட்ருக்கிறாரு. அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இப்போ இந்த போர்டு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். அடுத்த வீடியோக்குள்ளே இந்த ஆம்ப்பு அசம்பிள் பண்ணுற வீடியோ வந்து அப்படியே போடுறேன். கிளாஸ் டி. இந்த ரிமோட் கிட்ட பொறுத்த வரைக்குமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டிவி, ஆக்ஸ், அந்த USB அந்த போர்ட்டுக்கு வர்றது எல்லாமே தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் சப்ளைலையும் பார்த்தீங்கன்னா 2 வகையான சப்ளை கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீங்கள் ஒரு 5 volt சப்ளை கொடுத்தீங்கனாலும் அது வந்து பூஸ்ட் ஆகி 12 volட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிக்கும் டிஜிட்டல் சப்ளைன்னு. இல்லை 12 volt கொடுத்தீங்கனாலும் இந்த சைடு 5 volt வந்து வருமா என்னென்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது 5.1 அவுட்புட்டில் ரெஸ்ட் பாக்ஸு, FT003 அப்புறம் DSP கிட்ட இந்த மாதிரி ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ரா போடும்போது டீகோடருக்கு வந்து போடும்போது அதுக்கு ஒரு 5.1 அவுட்புட்டு, அனலாக் 5.1 வந்து அதுக்கு நம்ம இன்புட் கொடுக்குற அந்த ஒரு இதுமே 2 இதாக கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஒரே ஒரு இது மட்டும் போதும், எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, சப்புப்ரி வந்து ஆட் பண்ணுறதுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஜம்பர் மாதிரி நம்ம அதை எடுத்து வேறு எக்ஸ்ட்ரா சப்புப்ரி ஆடியோக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அதை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இப்போ இதுதான் நான் சொன்ன அந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரில் போடக்கூடிய ஒரு ஆம்பு. இன்னும் ஒர்க்கு ஃபினிஷ் ஆகலை. இப்போ இந்த ரிமோட் கிட்ட வந்து இதில் தான் போட்டு செக் பண்ணலான்ட்டு இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இது ஃபுல்லாக ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக போடுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.